அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அனைவருக்கும் இனிய பக்ரீத் திருநாள் நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் வந்து நல்லபடியா உங்க குடும்பத்தோட, உங்க சொந்தங்களோடையும், உங்க நண்பர்களோடையும் பக்ரீத் திருநாளை வந்து கொண்டாடுங்க. எங்களுக்கும் நல்லபடியா போயிட்டு இருக்கு. காலையிலேயே வந்து என்ன சமைச்சிட்டு இருக்கேன் அப்படின்னா பாயாசம் தாங்க, சேமியா பாயாசம். காஷ்மீர்ல நாங்கள் பயன்படுத்துற சேமியா வந்து குனஃபா சாக்லேட் வந்து யூஸ் பண்ணுவாங்கல்ல, அந்த சேமியா தான் நல்ல மெல்லிசா இருக்கும். பாருங்களேன், இப்படிதாங்க மெல்லிசா இருக்கும் இந்த சேமியா. அதை வச்சுதான் அழகான இதை வந்து சீர் குருமா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் பண்ணிட்டு இருக்கோம். நல்ல திக்கான பால்ல வந்து பண்ணணும், அவ்வளோ டேஸ்டா இருக்கும். இன்னைக்கு வந்து என்கிட்ட நெய் வந்து இல்லை, ஸோ அதனால பட்டரை வச்சு தான் தாளிக்க போறேன். சுலைஹா ராணி மினி மாஸ்டர் இப்படியே உட்காந்துக்கிட்டு என்ன என்னென்ன விடி என்னென்ன செடி நினைச்சுக்கிட்டீங்க? அம்பா அம்பா அம்பா, என்னோட அம்பா எங்கயா? என்னோட ராணிமா சுலேஹா ராணி எங்கயா? மினி மாஸ்டர் எங்கயா? அதான் மினி மாஸ்டரு, அதான் மாஸ்டர், என்னோட மாஸ்டர். கிச்சன்ல வந்து இப்படி உட்காந்துருப்பாலாம். கிச்சன் இருந்துக்கிட்டு ஒரு வேலையும் பார்க்க விடுறது இல்லை. இப்படியே நான் தூக்கி வச்சுட்டே இருக்கேன். அப்ப நான் எப்படி வேலை பார்க்குறேன்னு சொல்லுங்க. முந்தடி வந்து நம்ம உடைச்சு வச்சாச்சு. முடி மாஸ்டர் மாஸ்டர், இப்ப எல்லாம் வந்து மாஸ்டர்னு கூப்பிட்டா நல்லா ஏண்டி கேட்பாங்க. ராணிமா, இதை வந்து பட்டர்ல வந்து போட்டு நல்லா தாளிச்சிட வேண்டியதான். இப்படியெல்லாம் நடக்கும். இதுதான் வந்து நான் மாஸ்டருக்காக காலையிலேயே சமைச்ச சீர் குருமா. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. இனிப்பு வந்து கம்மியாக தான் வந்து சேர்த்து சமைச்சது. நீங்கள் வந்து காலை சாப்பாடு என்ன பண்ணீங்க? என்ன பண்ணி வைக்குதுன்னு காலையிலேயே நான் சொன்னேன் இல்லைங்க சீர்குருமா அப்படின்னு. சீர்குருமா பண்ணி முடிச்சுட்டு மட்டன் பிரியாணி பண்ணுறதுக்காக நம்ம வீட்டில் தான் எக்கச்சக்கமாக புதினா மரமாக வளர்ந்து கிடக்கு. ஸோ அதனால புதினா பறிக்கிறதுக்காக வந்தாச்சு. புதினாவும் பறிச்சாச்சு. பார்த்தீங்களா ஒவ்வொரு லீஃபும் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. இது வந்து பிரியாணிக்கு மட்டும் கிடையாதுங்க, லஸ்ஸியும் பண்ணி குடிப்போம் இன்னைக்கு. நான் அதையும் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். புதினா அது கூட நம்ம மின்ட் பவுடர் போட்டு லஸ்ஸி பண்ணையில், கேர்டு அது கூட நம்ம மின்ட் பவுடர் போட்டு லஸ்ஸி பண்ணையில், அது உடம்புக்கும் ரொம்ப குளிர்ச்சி. அதான் இன்னைக்கு பண்ண போகிறோம். நல்லா இருக்குல்ல? எக்கச்சக்கமாக வளர்ந்து கிடக்கு. ஜஹான் கம். புதினா வந்து ஃபைனலாக பறிச்சுட்டு வந்தாச்சு. ஏன்னா வீட்டு தோட்டத்துலேயே இவ்வளோ புதினா நிற்குது. ஸோ அதுக்காக தான். மா கம் ஜஹா வந்து இப்போ எங்க வெளியே கூப்பிட்டு நிற்கிறாங்க. இப்படி பாருங்க சுலேஹாவோட அட்ராசிட்டியை அப்படி வைக்க பார்த்தீங்களா? கதவு திறக்கிற சத்தம் கேட்டுச்சுன்னு வைக்கிற மாஸ்டர். ஈஸ்க், அவளோட பேர் ஈஸ்க். வாங்க வாங்க, லஸ்ஸியா ராணிமா கம். ஸ்வீட் லஸ்ஸியா சால்ட் லஸ்ஸி? கம் மம்மி டேக்கிங். Wow, good. 1, 2, 3. Okay. Good. சுலேஹா ராணிக்கு இந்த லீஃப் வந்து வேணுமா? புளி fly. மா ராணிமா. Good job. Noorjahan, can I try one time? No, too fat. Too fat? Yes. பாத்தீங்களா? You don't slide, you are too fat. Okay. Yes. Oh yes. Jahama. Daddy, Jahan, go. 1, 2, 3, go. No. Yes. 1, 2, 3, go. No.
1, 2, 3, go! போட்டோஸ்லாம் எடுத்துட்டு வந்தாச்சு. இப்போ மாஸ்டருக்காக லஸ்ஸி தான் வந்து பண்ண போறோம். அதுவும் புதினா வச்சு. நான் சொன்னேன்ல, இது வந்து வீட்லயே விளைஞ்சிருந்த புதினா தான், புதினா மரம். இதுல வந்து பெரிய இலைகளா இருக்கும் பாருங்களேன். கழுவிடணும். ஏன்னா புதினால சில இடங்கள்ல புதினா வந்து நல்லா சுத்தமா வந்து அலசி எடுத்துடணும். ஏன்னா புதினால சில இடங்கள்ல பூச்சி வந்து இருக்கும். ஆனா இது வந்து கிளீனான புதினா. ஏன்னா நம்ம ஆர்கானிக்கா வந்து விளைவிக்கிறது. இதுல இல்ல இருந்தாலும் வந்து கழுவுறது வந்து வழக்கம். கழுவிட்டு தான் வந்து யூஸ் பண்ணணும். சின்ன சின்னதா கட் பண்ணிடு. ஃபர்ஸ்ட் நம்ம சேர்த்துடணும் இந்த டம்ளர்ல. புதினா வந்து கட் பண்ணியாச்சா. இது வந்து தயிருங்க. நான் வீட்டில் செஞ்சதில்ல, வெளியே வாங்கினதா. தயிர் வந்து நமக்கு எவ்வளோ தேவையோ சேர்த்துக்கலாம். மாஸ்டருக்கு வந்து தயிர்னா ரொம்ப பிடிக்கும். பிரியாணிக்கு கொஞ்சம் வேணும், கொஞ்சம் வச்சிருக்கோம். இதில் வந்து புதினா அப்புறம் தயிர் இது மட்டும் வந்து சேர்க்க மாட்டேன். கூடவே 2-3 சீரகமும் வந்து சேர்ப்பேன். ஏன்னா ரொம்ப நல்லது சீரகம். இதை சேர்த்துட்டு தண்ணி வேணும் அப்படின்னா ஊற்றிக்கிடலாம். மோர் மாதிரி குடிக்கிறதுக்கு தண்ணி வந்து தேவைப்படும். இன்னைக்கு வந்து நான் கொஞ்சம் திக்காக தான் சேர்ப்பேன். நல்ல கடை கொஞ்சம் சால்ட் வந்து கண்டிப்பாக போடணும். சால்ட் வந்து சேர்த்துக்கலாம். சால்ட் போட்டு ரொம்ப மோர் மாதிரி வேணாலும் நம்ம செஞ்சுக்கலாம். இல்லை கொஞ்சம் திக்காக குடிக்கணும் அப்படின்னாலும் நம்ம செஞ்சு குடிச்சுக்கலாம். புதினா ரொம்ப நல்லதுங்க. புதினா வந்து ரொம்ப நல்லது. ஸ்கின்னுக்குலாம் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு புதினா. அவ்வளோதான். சால்ட் சூப்பரான சால்ட் லஸ்ஸி வந்து ரெடி ஆயிடுச்சு. சால்ட்டை கொடுத்துடலாம். என்னது வச்சுட்டே இருக்கணும். மாஸ்டருக்கு லஸ்ஸி எல்லாம் கொடுத்து முடிச்சதுக்கப்புறமா இப்போ சாப்பாடுக்கு வந்து வந்தாச்சுங்க. இன்றைக்கி வந்து நான் பிரியாணி வந்து செய்யலை. புதினாலாம் வந்து பிரியாணி செய்கிற மாதிரி வந்து பறிச்சிட்டு வந்தாச்சு. ஆனாலும் வந்து டைம் இல்லை அப்படிங்கிறதுனால சோறுங்க, பாஸ்மதி ரைஸ் வந்து சார் வாங்கிட்டு வந்தாங்க. பாஸ்மதி ரைஸில் சோறு, அது கூட வந்து கறி, உருளைக்கிழங்கு போட்டு மட்டன் கறியானம் தான் வந்து காய்ச்சிருந்தேன். சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டு. பிள்ளைங்களும் வந்து நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க. நாளைக்கு தான் வந்து மட்டன் பிரியாணி வந்து பண்ணணும்னு நினச்சிட்ருக்கேன். நான் இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணது 27. நிறைய நண்பர்கள் வந்து கேட்டிருந்தாங்க, அக்கா இங்கே தமிழ்நாடு சைட்லாம் 28ஆம் தேதி தான் நாங்கள் பெருநாள் வந்து கொண்டாடுறோம், அங்கே காஷ்மீரில் வந்து 27ஆம் தேதியா அப்படின்னு. ஆமாம், காஷ்மீரில் வந்து 27ஆம் தேதி நாங்கள் கொண்டாடிட்டோம். காஷ்மீரை பொறுத்த வரைக்கும் ஒரு நாள் வந்து செலிப்ரேஷன் கிடையாதுங்க. 2 நாள் வரைக்கும் புது ட்ரெஸ் உடுத்தி ஃபெஸ்டிவல் மாதிரி ரொம்ப செலிப்ரேஷனாக வந்து கொண்டாடுவாங்க எல்லா இடங்கள்லையும். ஃபைனலாக நாங்கள் சாப்பிட்ற ஒரு கிளிப்பே வந்து இது கூட ஆட் பண்ணியிருக்கேன். சாப்பாடு ரொம்ப அருமையாக இருந்துச்சு, அல்ஹம்துலில்லாஹ். ஃபேமிலியோடங்க நம்ம என்ன தான் வந்து வெளியே போயிட்டு ஒர்க் பண்ணாலும் வேலைக்கு போனாலுமே இந்த ஒரு ஃபெஸ்டிவல் டைம்னு வரையில் குடும்பத்தோடு நம்ம உட்காந்து சாப்பிட்றதுல கிடைக்கிற மகிழ்ச்சியே வந்து தனிதானே. நூர்ஜஹான் டேடி பாட் Mama, Daddy. You're welcome. Jama, show your ABC. Okay. What? What, Chuchu? Suleha, dress பாத்தீங்களா? Suleha, ready my mini. Ta-da! Wow, super Jama. You have to read ABC. You know everything already. Yes. Yes, you do this. ஈத் வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக ஃபேமிலியோடு வெளியே வந்து போயிட்டு வந்தாச்சுங்க. மணி இப்போ ஆல்மோஸ்ட் 8 மணி ஆயிரும். இனி வீட்டுக்கு போயிட்டு சாட்டை கேட்டேன். நைட் காலையில காய்ச்சி கறியானம் இருக்குல்ல, ஸோ அதோட வேற ஏதாவது செய்வோமா நான் மாதிரி அப்படின்னு. அவங்க சொல்லிட்டாங்க வேணாம், எனக்கு தோசை தான் வேணும் அப்படின்னு. கோதுமை தோசை சாப்பிட்றேன், நல்லா லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. கோதுமை தோசை தான் சுட போகிறேன், அதை நீங்கள் பாருங்க. அல்ஹம்துலில்லாஹ் ஃபைனலாக ஈத் செலிப்ரேஷன் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. நைட் வந்து சாப்பிட்றதுக்கு சாருக்கு தோசை தான் வேணுமா, அதுவும் வந்து கோதுமை தோசை தான். கோதுமை தோசை அப்புறம் வேறு தான் தொட்டுக்கிறது வந்து செய்யணும். காலையாக இருந்துச்சு அப்படின்னா சட்னி வந்து வச்சிடலாம். அவங்க சட்னி வந்து வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. வேறு தான் செஞ்சு கொடுத்துடணும். பாருங்கள், இன்ஷால்லா நீங்கள் எல்லாரும் நாளைக்கு வந்து நம்ம ஊர்களில் பெருநாள் அப்படின்னு சொன்னாங்க. வீட்லேயும் நல்ல விதமாக நீங்களும் கொண்டாடுங்க. உங்களோட ப்ரேயர்ஸில் எங்களையும் வந்து சேர்த்துக்கிறங்க இன்ஷால்லா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் டேக் கேர்.
மாஸ்டர் வந்து இப்போல்லாம் கோதுமை தோசை வந்து ரொம்ப விரும்பி சாப்பிட்றாங்க. அதனால கோதுமை தோசை, ராகி தோசைலாம் வந்து பண்ணிடுறது. ஆனால் இன்னைக்கு கோதுமை தோசை தான் நம்ம சமைச்சது. உங்களுக்கு பெருநாள் எல்லாம் எப்படி போச்சு அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் டேக்